நீங்களும் உங்கள் பொண்டாட்டியை இது போல் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் பொண்டாட்டியை தேடுங்க. எவ்வளோ கோச்சின்னு போச்சுன்னா விடாதீங்க. எப்படின்னா அச்சு முச்சு முடிய பிடிச்சின்னு ஏற்றுடுவாங்க. ஏன்னா அவங்க பொண்டாட்டி அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரு. தலை 8 கோடி கொடுக்குறாரு அவங்க பொண்டாட்டி கோசம். 8 கோடி. நம்மளும் இருந்தால் 1 கோடி கொடுப்போமா? அண்ணன் 8 கோடி கொடுக்குறாரு அவங்க பொண்டாட்டி கோசம். அந்த அளவுக்கு பாசம் அவங்க பொண்டாட்டி மேலே. அதே போல் நீங்களும் உங்கள் பாசத்தை வைங்க உங்கள் பொண்டாட்டி மேலே. எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை இருக்கு. என்னடா ஒன்னும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கொடுக்குற அளவுக்கு எதுவும் இல்லை. கேட்காது. அவர் பேசல இதுல கேட்கும். இருங்க ஒருத்தர் போவாருங்க. சொல்லுங்க, சேசிங் சீன்லாம் எப்படி இருந்தது? கார் சேஸ்லாம் ஐயோ ஐயோ ஐயோ, ஒரே காரு கலக்குறாரு ரோடு. அவரு ஓட்டுறாரு பாருங்க காரு, சும்மா பெரட்டு அறுது பொறுப்பு எப்படியா பரட்டி நிக்கிறா போல. ஒரே கார்ல ஒரு பொண்டாட்டிய ஒரு கார்லயே சேஸ் பண்றா போல. எவ்வளவு நேரம் தான் அவரை சேஸ் பண்ணுவாரு? 3 ஹவர் பத்தாது இந்த சேஸ் பண்றதுக்கு. அவரு மாட்டின பண்ணினே இருக்கிறா போல சேஸ். இதுல நடுவில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்தா போல. சும்மா ஃபைட் சீன் ஒவ்வொன்றும் கடைசியில் வந்தது ஃபைட் சீன். நானும் நடுவில் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், கொடுக்கல. ஆனால் கடைசியில் தான் ஒரு ஃபைட் சீனை கொடுத்தாங்க. நல்லா இருக்கு பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு அருமையாக இருக்கு. சபரீபா சபரீபா அந்த பாட்டு வேற மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று எந்த பாட்டு ரசிங்க, ஆராயாதீங்க ஒரு பாட்டையும். நல்லா இருக்கு. நீங்களும் உங்கள் பொண்டாட்டிய பாசமா நேசமா. வேற பாட்டு அது கதைக்கு பின்னாடி அப்படியே போகுது. அதனால நம்மளுக்கு தெரியல என்ன பாட்டு வந்ததுன்னு. ரொம்ப நன்றி.